அவனுக்கு கல்யாணம் இல்லை, குடும்பம் இல்லை. நரேந்திர மோடிக்கு என்ன கதைனே தெரியாது. ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் படுத்து தூங்கின பரதேசியில் அந்த நாட்டில் பிரதமர் ஆகிட்டான். குடும்பம் இல்லை, காசு கொடுக்க மாட்டேன்றான். அப்புறம் என்ன தாண்டா பண்ணணும்னு கேட்டால், நீ வீட்டில் இரு, புருஷன் கூப்பிடும் போதெல்லாம் படு, பிள்ளைய பெற்று போடு. இது அவன் சொல்கிறது. நம்ம நொண்டினும் நொண்டி அதோ போகிறான். நொண்டி ஒன்றரை கேட்டேன் சொன்னமா இல்லையா? அதோ போகிறான் பாரு 9. அதோ போகிறான் பாரு பொட்டை, சொன்னமா இல்லையா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா புள்ள பிறக்கணும், பிறந்தா தான் அவன் ஆம்பளை. எங்கள் தாத்தா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார். தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி பிறந்தார். ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா ராஜா. அவங்களா எங்களை பார்த்து அடி வைத்த தடவி பார்க்காதீங்க. எவனோ கடையில் விற்கிற இங்கு மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தா, எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அது எவ்வளோ பவராக இருக்கணும். இருக்குதா இல்லையா? மூஞ்சி தெரியல பாட்டி எனக்கு. அம்மா 2 மூகுதியில் ஒரு மூகுதி கொடுத்தீங்கன்னா என் முன்னாடி போய் நாளைக்கு காலையில் கொடுத்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துருவேன். ஒன்று கூட இல்லைம்மா. சேஷன் மாஸ்டர் அவெல்லாம் அவ்வா தான். நம்மளாம் ஆட்ட முடியாது. நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? அதே தண்டவாளத்துக்குள்ளே காக்கி அரைக்கால் டவுஜரு, ஹவாய் செப்பல், பச்சை சிவப்பு கொடி, ஒரு சம்டி பிளக்கட்டை தட்டணும். உண்டா இல்லையா? சின்னதாக தட்டு, சின்னதாக மணி வெள்ளியில் இருக்கும். அதை ஆட்டுறதெல்லாம் அவ்வா. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டார். அடடே, இப்படி ஒரு அப்பாவிங்களை ஏமாத்துறீங்களே உக்கால ஓடி, உங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வருமாடா. அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு பிறந்த நாள். என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். இங்கே சொன்னார்களே, இந்த புறம் எங்கேயாவது பரவாயில்லை, இடதுபுறம் ஆண்கள், வலதுபுறம் பெண்கள். நேற்று அன்னவாசலில் கூட்டம். முன்பகுதி முழுக்க இருக்கின்ற சேர அத்தனையிலும் பெண்கள் அமர்ந்து கொண்டார்கள். பாவப்பட்ட ஆண்கள் அத்தனை பேரும் நின்று கொண்டே கூட்டம் கேட்டார்கள். இப்போது சிரிக்கிறீர்கள், கைத்தட்டுகிறீர்கள். இந்த நிலை உங்கள் ஆயாவும் தாத்தாவும் வாழும்போது உங்களுக்கு கிடைத்ததா என்பதை நிந்தித்து பாருங்கள். உங்க வீட்டில் உங்க தாத்தா ஆயா படம் இருக்குல்ல, அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? தாத்தா என்ன பண்ணுவான்? பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம், கால் மேல காலு. எங்க பாட்டி சிறுவானத்தில் சேர்த்து வச்சு அவனுக்கு 4 மோதிரம் வாங்கி கொடுத்தா, அந்த 4 மோதிரம் இதெல்லாம் போட்டு கால் மேல கால் போட்டு அந்த பழைய மடக்கு சேர்ல உட்காந்துருப்பான் தாத்தா. ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த சேரோட முனையை பிடிச்சிட்டு நிற்கணும் இல்லையா? உட்காரக்கூடாது. உட்காந்தா ஆம்பளை நிற்கிறான், உட்காந்துட்டு இருக்கிற எருமா மாடு எழுந்துருன்னு சொன்ன காலம் இருந்துச்சா இல்லையா? அந்த நிலையை மாற்றி இணையாக உங்களுக்கு இருக்கை போட்ட கட்சி திமுக போட வைத்தவர் எங்கள் தாத்தா கலைஞர். கல்யாணம் ஆனா, உங்களுக்கு கல்யாணம் ஆனா நகை போடுவான், சீர் கொடுப்பான், அப்புறம் என்ன மயிரை கொடுப்பான், ஒன்றும் கொடுக்க மாட்டான் இல்லையா? அதோட என்ன கொடுப்பான்? உன் வீட்டில் இழவு விழுந்தா உனக்கு கொண்டாந்து ஒரு கோடியை போடுவான். இதை தவிர ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிறப்பது ஒரு வயிறு, அதில் ஆண் என்ன பெண் என்ன. இதோ நான் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு இல்லையா என்று கேட்ட எங்கள் தாத்தா கலைஞர், அதை தாண்டி அண்ணல் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார், தோற்று போனார். தந்தை பெரியார் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வந்தார், தோற்று போனார். பெரிய தாத்தா அம்பேத்கர் அழுது விட்டு இறந்தார். எங்கள் சின்ன தாத்தா தந்தை பெரியார் வெம்பி வெம்பி வெதும்பினார். ஆனால் எங்கள் இளைய தாத்தா டாக்டர் கலைஞர் 3வது முறையாக முதலமைச்சராக வந்தார். இதோ போட்டேன் கையெழுத்து, பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை போட்டோம்.
இப்படி பெண்களுக்கு உயர்வை கொடுத்த இந்த ஆட்சிதான் நாங்கள் 2021 உங்களிடம் வாக்கு கேட்டு வந்தோம். என்ன சொல்லி வாக்கு கேட்டோம்? கொரோனா துரத்தியதா? வீடெல்லாம் பூட்டி இருந்துச்சா? புருஷனும் பொண்டாட்டியும் பக்கத்துல இருந்து பேசக்கூடாதுன்னு சொன்னானா? மூச்சு காட்டுப்பட்டா கொரோனா வந்துடும் சொன்னானா? எல்லாம் முகத்தை திருப்பியும் தானே புருஷங்கிட்டே பேசுனீங்க. வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு, இதானே அமெரிக்கா ஜனாதிபதி அதான் சொன்னான், ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் அதான் சொன்னான். உலகமே சொன்னது வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. சொன்னதோடு விட்டாரா? ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்தார். இந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிட்டா உங்களுக்கு மருந்து மாத்திரை, அரிசி பருப்பு, காய்கறி இதெல்லாம் வீட்டுக்கு வரும்னு சொன்னாரா இல்லையாம்மா? நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா? வந்துச்சா வரலையா? இங்கே எம்எல்ஏ மாதிரி, மாவட்ட செயலாளர் மாதிரி, ஒன்றிய செயலாளர் மாதிரி நான் பேசுகிறது நீ கேளுன்னு போகிற ஆள் நான் கிடையாது. உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணும். இங்கே சொன்னாங்கல்ல, உதயசூரியனை மறந்துடாதீங்க, 2026 ஓட்டு போடுங்க. சத்தியமாக நான் அப்படி கேட்க மாட்டேன். 5 வருஷம் உனக்கு நான் உழைப்பேன். 5 வருஷம் நான் உனக்கு உழைப்பேன். நீ முன்ன மாதிரி ஓட்டு சீட்டு இருந்தால் கூட சீட்டை எடுத்து பிரித்து முத்திரை குத்தி மடித்து உள்ளே போடணும். இப்போ அந்த வேலையும் இல்லை. உதயசூரியனுக்கு நேரம் ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்குனா லைட் எரியும், கீன்னு ஒரு சத்தம் வரும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த வேலையை நீ எனக்காக செய்ய காட்டினா போ, நாசமா போ, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. போட்டா நீ வாழ்வோம், உன் குடும்பம் வாழும், உன் சந்ததி வாழும். அது எதுக்கு உங்ககிட்ட பிச்சை கேட்கணும்? கொரோனா காலத்தில் கொண்டு வந்து கொடுத்தோம்ல, நீங்களாம் கொடுத்தீங்களா இல்லையா? வீடு வீடா போய் கொடுத்தோம். இப்படி கொடுத்ததால், உங்கள் கண்ணீரை துடைத்ததால், உங்கள் வாழ்வை அங்கீகரித்ததால் சென்னையில் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் என்ற எம்எல்ஏ செத்து போனான். அவன் மட்டுமா செத்தான்? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஒன்றிய கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், வார்டு கழக செயலாளர்கள் செத்து போனார்கள். இப்படி எங்களை கொடுத்து உங்களை காத்த கட்சி தமிழ்நாட்டில் எவன் இருக்கிறான்? எவன் இருக்கிறார்? எவ்வளவு இருக்கானா? அதிமுக மந்திரி எரும மாடுலாம் என்ன பண்ணான்? 31 மாடு இருந்தான். என்னை பார்க்க வராதீர்கள், கொரோனா காலம் போர்டு வச்சானா இல்லையா? அதை தாண்டி ஏமா கொஞ்சம் உட்காருங்களேன், ஒரு 5 நிமிஷம். அது ஒன்று போகிறது பார்த்தாதான் மற்றவங்களையும் கிளப்புது. சத்தம் இல்லாமல் போகலாம்ல, இருட்டாக தானே இருக்கு. ஏம்மா இப்படி எங்கள் உயிரை வாங்குறீங்க? உங்களுக்காக கத்தி கத்தி நாயா கத்தி ஆயுசு போய் இந்த 31ஆம் தேதி முடிஞ்சு நான் ஊடு போய் சேர்ந்து என் பொண்டாட்டிக்கிட்ட அம்மா சுந்தரின்னு சொன்னாவே என் பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகிடும், பேட்டரியும் ஒர்க் ஆகாது. இப்படி என் குடும்பத்தை விட்டு, குழந்தை குட்டியை விட்டு, புள்ள குட்டியை விட்டு உங்களுக்கு கத்த வந்தா நானும் போகிறேன் நீயும் வாடின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இதுனா வேற வலிப்பா? எங்களுக்கு வலிப்பாம்மா? இல்லைம்மா, உங்களுக்கு இருக்கிற மாதிரியே குடும்பம் கொடுத்தனும் எனக்கு இருக்குது. 31ஆம் தேதி ராத்திரி கிளம்பினவன், 2ஆம் தேதி 3ஆம் தேதி போவேன் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டேட்டை போட்டு வீடு போட்டான்னா நோ பொண்டாட்டி, நோ புள்ள, நோ பேரன், நோ பேத்தி. எதுக்காகன்னா கொரோனா வந்துச்சு. அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி, அவர்கிட்ட எங்கள் அண்ணன் தளபதி என்ன சொன்னார்? பாவி ஜனங்க கஷ்டப்படுறாங்க, ஊரே இருண்டு போய் கிடக்கு, யாரும் வெளியே போகல, பஸ்ஸு ஓடல, ட்ரெயின் ஓடல, ஒரு 5000 ரூபா கொடுறா பாவி, ஜனங்க வாழ்வாருன்னு சொன்னாங்களா இல்லையா? கொடுத்தானா? இருந்தாலே எவ்வளோ கொடுத்தான்? எவ்வளோமா கொடுத்தான்? இருங்க, அவங்கக்கிட்ட தானேங்க கேட்குறேன். நீங்கள் இப்போ கூட்டம் முடிஞ்சால் நைட்டு தூங்கிட்டு காலையில் வேலைக்கு போயிடுவீங்க, புரியுதுங்களா? அவங்க அப்படி இல்லை. இப்போ கூட்டம் கேட்டு காலையில் பக்கத்து வீட்டில் இதை சொல்லாத ஓய மாட்டாங்க. நல்லது நடந்தாலும் எழவு நடந்தாலும் அடுத்தவங்கிட்ட சொன்னாதான் என் அக்கா தங்கச்சிக்கு தூக்கம் வரும். அதனால் நான் அவங்ககிட்ட கேட்குறேன், எவ்வளோம்மா கொடுத்தாங்க? எவ்வளோ கொடுத்தாங்கம்மா? 1000.
1000. இந்த லைட்டை வேற அவங்க பக்கம் திருப்பினாலும் எனக்கு அவங்க மூஞ்சாவது தெரியும். 1000 ரூபா. இந்த ஊரில் கேபிள் டிவிக்கு மாதம் எவ்வளோம்மா? 250. அப்படி கொஞ்சம் சத்தமாக சொல்லுமா, முன்னாடிக்கிறவங்கெல்லாம் ஊமை போல. 250 ரூபா. ஒரு மாதத்துக்கு 250 ரூபான்னா 4 மாதத்துக்கு 1000 ரூபா ஆயிடுச்சம்மா. அப்போ 1000 ரூபா போயிட்டான் வயிற்றுக்கு என்ன ஈர துணியாக போடுறது? அந்த பல்லு பழனிசாமிக்கு புத்தி வேணா இல்லைன்ட்டான். அப்போ சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி, 2021 ஓட்டு கேட்டு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 தருவான் இந்த ஸ்டாலின் என்று அறிவித்தாரா இல்லையா? கல்லாப்பேட்டியை பார்க்கல, அதில் எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணி பார்க்கல. ஆனால் இவன் நக்கிட்டு போயிட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சசிகலா செருப்பையே அந்த நக்கினவன் கல்லாப்பேட்டியை நக்கி இருக்க மாட்டானா? நக்கிட்டான். பைசா இல்லை சொல்லிட்டோம். சொன்னது எப்போ? ஜூன் மாதம் 3ஆம் தேதின்னு சொன்னோம். கொடுத்தது எப்போ? மே மாதமே கொடுத்தோம். இதுதான் ஆத்தா பால் குடித்த புள்ள தளபதின்னு சொல்கிறது. கொடுத்தோமா இல்லையா? கொடுத்துட்டோம். ஆஸ்பத்திரிக்கு போனால் பெட் இல்லை, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் இல்லை, கேஸு கேட்டால் கேஸ் இல்லை. நாங்களும் வந்தோம். அதே தமிழ்நாடு, அதே ஊர், எல்லாத்தையும் மாற்றி காமிச்சோமா இல்லையா? அத்தனையும் பண்ணோமா இல்லையா? நீங்கள் ஒரு ஓட்டு, இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு ஓட்டு ஒரு பட்டன், சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற பட்டனை ஒரு அமுக்கு, ஒரு கீன்னு ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு மட்டும்தான் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ நாங்கள் என்ன கொடுத்தோம்? திருப்பி இங்கே உட்காண்ட்ருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்கல்ல, 100 நாள் வேலை, சித்தாள் வேலை, வீடு வேலை, ஆஃபீஸ் துடைக்கிற வேலை, எதுக்காவது ஒன்று போவீங்க. போனால் மாதம் ஆனால் சம்பளம் கொடுக்குறானா இல்லையா? அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து யார்கிட்டம்மா கொடுக்குறீங்க? உங்களை தான் கேட்குறேன். ஒரு மாதம் சம்பளம் வாங்கினா யார்கிட்ட கொடுப்பீங்க? அம்மா அம்மா நீ ரொம்ப உஷாரான ஆள் தான் போகுது. புருஷன் ஏமாலியாக இருந்தால் அதை செய்யலாம், இல்லைன்னா அவன்கிட்ட தான் கொடுக்கணும் இல்லையா? அதானே உண்மை. நீங்களே சொல்ல உண்டு. மூஞ்சி தெரியல பாட்டி எனக்கு. அம்மா 2 மூகுதியில் ஒரு மூகுதி கொடுத்தீங்கன்னா என் முன்னாடிக்கு போய் நாளைக்கு காலையில் கொடுத்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துருவேன். ஒன்று கூட இல்லைம்மா. அன்னைக்கு வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கிடுறீங்க, அடுத்த நாள் வேலைக்கு போகணுமா இல்லையா? பிளிட்டு வச்சு புடவை கட்டலாம், லூஸ் ஏர் பண்ணி ரப்பர் பேண்ட் போடலாம், பிரேச்சு குத்தி பூ குத்தலாம், ஐயில்ஸ் செப்பலும் போடலாம், ஹேண்ட்பேக்கும் மாட்டலாம். எல்லாம் மாட்டிங்கன்னு என்ன கேட்டீங்க? அதான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டிங்களா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? நீ கையேந்திரதை பார்த்து உன்னை பெற்ற உங்கள் அப்பா அத்தா அழுதானோ இல்லையோ, நீங்கள் பெறாத புள்ள எங்கள் அண்ணன் தளபதி அழுதான், கையெழுத்து போட்டான். உங்கள் விடியல் பயணம். அது என்ன சொன்னான்? இலவச பஸ் பயணம் இல்லை, அது உங்களின் விடியல் பயணம். அது வரைக்கும் உங்களுக்கு விடியலைன்னு அர்த்தம். நான் வந்திருக்கேன், விடிய வைக்க போகிறேன்னு அர்த்தம். ஆச்சா? இது முடிஞ்சு உடனே வேலைக்கு போகாத வீட்டில் இருப்பாள்ல பொம்பளை, அவள் சும்மா இருப்பாளா? ஓ இது என்ன நியாயம்? வேலைக்கு போகிறவளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் கொஞ்சம் கலரு, என் புருஷன் சந்தேக பிராணி, வேலைக்கு அனுப்ப மாட்டான், என் கதை என்னான்னு கேட்டீங்க. உடனே சொன்னார், வீட்டில் இருந்தாலும் உனக்கு ரேஷன் அட்டை இருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன் என்று சொன்னார். அது உங்கள் உரிமை தொகை. 2 பேருக்கும் கொடுத்தாச்சு, பஸ்ஸு கொடுத்தாச்சு, 1000 கொடுத்தாச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போதில்ல பொம்பளை பொண்ணு, அது கேட்டுச்சு, எங்கள் ஆயாளுக்கு 1000, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ. தாத்தா நான் 12 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன், நான் ஸ்டேஷனரி வாங்கணும், கொஞ்சம் விடுங்க போதும். நான் காலேஜுக்கு போகணும், ஸ்டேஷனரி வாங்கணும், நோட்டு புக்கு வாங்கணும், ரப்பர் வாங்கணும், பென்சில் வாங்கணும்,
நான் அப்பா அத்தாக்கிட்டையும் அண்ணன் தம்பிக்கிட்டையும் கையேந்திரன தாத்தா என்ன பார்க்க மாட்டியான்னு அந்த பிஞ்சு குழந்தைகள் கேட்டபோது எங்கள் தலைவர் சொன்னார், 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால், அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் மாதம் 1000 தருவேன். அது புதுமை பெண் திட்டம். பையன்லாம் கேட்டான், ஐயோ இது என்னையா நியாயம்? ஒரே அப்பன் ஒரே ஆத்தா, என் தங்கச்சிக்கு மட்டும் 1000 எனக்கு இல்லையா? நானும் காலேஜ் படிக்கிறேன், நான் கையேந்தலாமா? தம்பி, உனக்கும் இந்த தாத்தா உதவுவான் என்று சொல்லி நீயும் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் 1000 தருவேன் என்று சொன்ன தாத்தா தான் அண்ணன் தளபதி. அதற்கு பெயர் தமிழ் புதல்வன் திட்டம். இப்படி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அந்த 1லேருந்து 5 படிக்குதில்ல பொடுசு, அது சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வேலைக்கு போகிறா, எனக்கு காலையில் டிஃபன் இல்லை, பசித்த வயதோடு போய் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசி எடுக்கிற வயிறை பார்ப்பனான்னு கேட்டுச்சிங்க. உன் தாத்தா உன்னையும் கைவிட மாட்டான், உனக்கும் இன்று முதல் காலை உணவு திட்டம் தருவேன் என்று காலை உணவு திட்டம் தந்தாச்சு. இப்போ குழந்தைக்கு சாப்பாடு, பஸ்ஸு ஃப்ரீ, மாதம் 1000, காலேஜ். இப்போ காலேஜ் முடிச்சுட்டா வீட்டுக்கு தானே வரணும், வேலைக்கு போகணும்ல. வேலைக்கு போய் நீ ரெஸ்யூமை கொடுத்தினா என்ன கேட்பான்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பான், பயிற்சி இருக்கான்னு கேட்பான். அப்போ அந்த பயிற்சி எடுக்கணும்னா எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும், டேலி படிக்கணும், ஜாவா படிக்கணும், கம்ப்யூட்டர் சென்டரில் போய் தான் படிக்கணும். அது படிக்கிறதுக்கு அவன் காசு கேட்பான்ல, அப்படி எங்கே போவ? அதைத்தான் சொன்னார், அதையே உங்கள் தாத்தா ஸ்டாலின் தருவான், அது நான் முதல்வன் திட்டம், பயிற்சியும் தருவேன். பயிற்சி கொடுத்தாச்சு, வேலை கொடுக்கணும்ல. இருந்த கம்பெனிகள்ட்டெல்லாம் காசை வாங்கி லஞ்சம் வாங்கி கம்பெனியெல்லாம் திரத்தி விட்டான் பல்லு பழனிசாமி. கம்பெனி இல்லை. அப்போ என்ன பண்ணோம்? முருகர் எப்படி மயில் மேலே ஏறினார் உலகத்தை சுத்தா, அது மாதிரி எங்கள் அண்ணன் தளபதி ஃப்ளைட்டு மேலே ஏறி உலகெல்லாம் போய் வெளிநாட்டில் இருக்கிற தொழிலாளர் அதிபரெல்லாம் பார்த்து, ஐயா எங்கள் ஊருக்கு வாங்க, கம்பெனியை திறங்க, என்கிட்ட படித்த பொம்பளை பசங்களும் இருக்குது, படித்த ஆம்பளை பையனும் இருக்கான், அவனுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு கம்பெனிகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கிட்டார். இவ்வளோ பண்ணிட்டோமா? இப்போ இந்த ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் யாரோ ஒருத்தன், ஆட்டோக்காரன் யாரோ ஒருத்தன் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுவோம். ஹாஸ்பிட்டலில் விட்ட உடனே டாக்டர் என்ன கேட்பான்? ஸ்கேன் எடுக்கணும், 50,000 கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம 50,000த்துக்கு எங்கே போகிறது? 50,000 மொத்தமாக பார்த்தா நான் 1 மாதம் வெளியே வர மாட்டேன், வீட்டிலேயே இருப்பேன் பொண்டாட்டியோட. இல்லை, அப்போ என்ன பண்ணோம்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் என்ன சொல்லுவான்? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம், 5 நிமிஷம் முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலாம். இதை உணர்ந்த உங்கள் மகன் ஸ்டாலின் சொன்னார், விபத்து நடந்தால் உடனடியாக தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தால் 48 மணி நேரம் ஆகின்ற செலவை உங்கள் முதல்வர் தளபதி ஏற்றுக்கொள்வான், அது நம்மை காக்கும் 48. சரி, இது கொண்டு போய் சேர்க்குறான்ல, அவன் ஒரு ஆட்டோக்காரன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் கொண்டு போய் சேர்த்தா அந்த சேர்த்தவன் பொழைச்சா ஆட்டோக்காரன் பொழைச்சான், சேர்த்தவன் செத்தான் ஆட்டோக்காரனும் செத்தான். ஏன்? போலீஸ் அவனை தேடும். அந்த கேஸுக்கு வந்து விட்னஸ் சொல்லணும், ஒழுங்காக வா, இல்லைன்னா ஆட்டோவில் கஞ்சா வச்சு கேஸை போட்டுருவேன் சொல்லுவானா இல்லையா? இப்போ அப்படி இல்லை. அதனால் என்ன பண்ணான்? செத்தா வீடியோ எடுத்துட்டு குரூப்பில் போட்டு போயிட்டான். செத்தவனை அடிப்பட்டவனை எவனும் பார்க்கறது இல்லை, பயம். அவனை எடுத்து போய் சேர்த்தா நம்ம ஒம்பளை மாட்டுவோன்னு. அதையும் மாற்றுறதுக்கு தான் முன்னாடிலாம் எடுத்துமே ஆஸ்பத்திரியில் சேர்த்தா வம்பு, இப்போ எடுத்துமே நீ ஆஸ்பத்திரியில் சேர்த்தா எங்கள் அண்ணன் தளபதி 5000 ரூபா உனக்கு ஏனாமா தர. இப்படி எவனாவது யோசிச்சிருப்பானா? இல்லை யோசனை பண்ணி செஞ்சிருப்பானா? இந்த 72 வயசில் இப்படி உழைக்கிறாரு, அது எப்படி முடியுது? அப்படிலாம் உழைச்சாதான் அவர் கலைஞர் தாத்தா புள்ள, இல்லைன்னா இல்லை. ஏன்னா 52 பராசக்தின்னு ஒரு படம் வந்து பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடியும் படம் வந்தது பார்த்தீங்க. 20 பாட்டு வரும், 10 பாட்டுக்கு தூங்கணும், 2 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும், 4 பாட்டுக்கு டம் அடிக்கணும் இல்லையா? இதானே நடந்தது. அந்த பராசக்தின்னு ஒரு படம் வந்த அப்புறம்தான்
2.25 மணி நேரம் கண்ணை சிமிட்டாமல் படம் பார்க்க வைத்த படம் பராசக்தி இல்லையா? அப்ப எவனோ கடையில் விற்கிற இங்கு மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த கைப்பட்ட மைக்கு எவ்வளோ பவர் இருந்தா எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அது எவ்வளோ பவராக இருக்கணும். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இவ்வளவும் பண்ணி வச்சிருக்கோம். சரி, இதெல்லாம் எப்படி செய்கிறாரு? ஏன் செய்கிறாரு? அவர் யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி கொடுக்கல. அவர் உடம்புல ஓடுற ரத்தம் சொல்லுது, அது எங்கள் தாத்தா கலைஞரோட ரத்தம். இதை சொன்னால் அதிமுககாரன் வாரிசு அரசியல்னு. இப்போ தவசி பெற்று போட்ட புள்ள தான் உங்கள் ஒன்றிய செயலாளர் இல்லையம்மா? இப்போ அவருக்கு புள்ள பிறந்தது அவர் தப்பா? தவசி தாத்தா புள்ள பெற்றது அவர் தப்பா? கல்யாணம் பண்ணுறோம்மா வீட்டில். கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவோம்? நான் மாப்பிள்ளை ஒன்றும் விசேஷம் இல்லையா கேட்குறீங்களா இல்லையாம்மா? அவன் ஒன்றும் இல்லை, அந்த மாப்பிள்ளை அப்படின்னான்னு வச்சுக்கா வேலைக்கு ஆகலைன்றவங்க. நம்ம சொல்கிறோமோ இல்லையா? லேடிஸ் சொல்கிறவங்களா இல்லையா? அப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா புள்ள பிறக்கணும், பிறந்தா தான் அவன் ஆம்பளை. எங்கள் தாத்தா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார். தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி பிறந்தார். ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா ராஜா. அவங்களா எங்களை பார்த்து அடி வைத்த தடவி பார்க்காதீங்க. எல்லாம் கேட்குறான், இவ்வளோ குயிக்காக எப்படி உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குறீங்க, மந்திரி ஆக்குறீங்க கேட்குறான்ல. எவ்வளோ பேர் இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு குழந்தை பிறகுது, அது வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற இல்லைம்மா. கல்யாணம் பண்ண 3ஆம் மாதம் உன் பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சு போகுது. கர்ப்பமாக இருக்கான்னு தெரியும் போதே நீ பொண்ணை கட்டி கொடுத்த மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போனால் நீ என்னம்மா பண்ணுவ? எனக்கு சொல்லு, தெரியல. ஒரு கல்யாணம் பண்ணுறம்மா, பொண்ணு மாசமாயிட்டான்னு கன்ஃபார்மு, பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். அப்போ அந்த பொண்ணை பெற்ற தாய்மாரும் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற தாய்மாரும் என்ன சொல்லுவாங்க? இது பழா போன கருவு, இது கருவுட்ட நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இது பிறந்தா மாப்பிள்ளை செத்து போயிடுவான், இதை கலைச்சிருன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்ட பழிப்பாவத்தை தாங்கி கொண்டு பிறந்த ஒரு மனிதன்தான் எங்கள் அண்ணன் உதயநிதி. அவள் கருவுற்றாள். 5ஆம் மாதம் மறுமணம் வைக்க வேண்டும், அவளுக்கு வைக்க ஆள் இல்லை. 7ஆம் மாதம் ஜடை தைக்க வேண்டும், அவளுக்கு தைப்பதற்கு ஆள் இல்லை. 9ஆம் மாதம் சீமந்தம் சத்தியமாக நடக்க வேண்டும், எங்கள் அன்னிக்கு சீமந்தம் நடக்கவில்லை. அவள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது, காதலியே மனைவியே, கண்ணாலேயே என் கண் கிடந்த மனைவியே, உன் காதலன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், உனக்கு எதுவும் நடக்காது, நடந்தால் காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றாள். பெற்றெடுத்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி ஆடை போட்டு அதை அழகாக எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு இடையிலே காட்டினாள். காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, இந்த கருவை எல்லோரும் அழித்துவிடு என்று சொன்னார்கள், நான் அழிக்கவில்லை, காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினாள். எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை உதயநிதி. அவன் கருவுல தியாகிடா. அவன் கருவுல தியாகி. இப்படி ஒரு தியாகியை எங்கே பார்த்துருப்பீங்க? இந்த திட்டங்கள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னா இல்லையா? அந்த தாத்தா கலைஞர் 5 முறை இந்த நாட்டை ஆண்டாரா இல்லையா? 5 முறை ஆண்டு விட்டு 6வது முறையாக வாக்கு கேட்க உங்களிடம் வந்தபோது அவர் என்ன கேட்டார்? என் தாய்மார்களே, ஒரு பெண் குழந்தையை பெற்று விட்டாயா? அதற்கு திருமணம் நடத்த உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கணவனால் வாங்கி கொடுக்க முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000
1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு கருவை முத்தாக காப்பாற்று. பெற்றுப்போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் பள்ளிக்கு அனுப்புவதற்கு காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? 10வது முடித்தானா? 11வது போவானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? உன்னிடம் வாங்கி கொடுக்க காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவனும் காதலித்தானா? அவனுக்கும் கல்யாணம் முடிந்ததா? அவனும் கர்ப்பமாக்கினானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? ஈமைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றதுக்கே இவ்வளவு மூச்சு வாங்குத. தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாருங்க. செஞ்சாரா இல்லையாடா? தாத்தா என்ன சொன்னாரு? உனக்கு சொத்துல சம பங்குன்னு சொன்னாரு. அவர் பெத்த பிள்ளை என்ன சொல்றாரு? உனக்கு விடியல் பயணம், உரிமை தொகை, தமிழ் பெண்மணி திட்டம், நான் முதல்வன் திட்டம். தாத்தா சொத்துல மட்டும்தான் பங்கு கொடுத்தாரு. புள்ள இவ்வளோ செஞ்சு கொடுத்தாரு. நம்ம நொண்டினும் நொண்டி அதை போறான். நொண்டி 1.5 கட்டேன் சொன்னமா இல்லையா? சொன்னமா இல்லையா சார்? அவனை பெற்றவர்களுக்கு எவ்வளவு வயிறு எரிந்திருக்கும். அவருக்கு எரிந்ததோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞருக்கு எரிந்தது. அவர் அவனை எல்லாம் அழைத்தார். நீ நொண்டி இல்லடா, நீ டப்சா இல்லடா, நீ 1.5 கண்ணை இல்லடா. உன்னிடம் ஒரு திறமை போனால் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அதோ போறான் பாரு 9. அதோ போறான் பாரு பொட்டை. சொன்னமா இல்லையா? பெத்தவனும் ஒதுக்கிட்டான், மற்றவனும் ஒதுக்கிட்டான். எங்கே போவாங்க தாயே அவங்க. ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடல. அவனை கூப்பிட்டார். நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அங்கே வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டு, தொப்பி போட்டு கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர். அவெல்லாம் அவ்வா தான். நம்மளாம் ஆட்ட முடியாது. நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? அதே தண்டவாளத்துக்குள்ளே காக்கி அரைக்கால் டவுஜரு, ஹவாய் செப்பல், பச்சை சிவப்பு கொடி, ஒரு சம்டி, பிளக்கட்டை தட்டணும். உண்டா இல்லையா? ஆனால் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆர்டர்னு தட்டுவான்ல நீதிபதி, அவங்கெல்லாம் அவ்வா. நம்மளுக்கு என்ன வேலை? அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்துற வேலை நமக்கு. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெருசாக கவுறு கட்டி வச்சிருப்பான் மணி, அதை ஆட்டுறது நம்பவா.
ஏன்னா கையெல்லாம் காப்பு காய்ச்சிடும். அதே கோயிலுக்குள்ளே சின்னதாக தட்டு சின்னதாக மணி வெள்ளியில் இருக்கும், அதை ஆட்டுறதெல்லாம் அவ்வா. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டார். இப்போ அவர் பண்ணிட்டார், இவர் பெண்களுக்கு பண்றார். அதே மாற்றுத்திறனாளியும் தாத்தா பேர் வச்சார், அவனுக்கெல்லாம் உதவித்தொகை கொடுத்து அரசாங்க வேலை கொடுக்குறாரு. அவனெல்லாம் பொட்ட 9ன்னா இவர் திருநங்கைன்னு சொன்னார். இவர் அவரோட புள்ள என்ன பண்றாரு, திருநங்கைய ஊர்காவல் படையில சேர்க்கிறாரு. தாத்தா என்ன பண்ணாரு, திருவள்ளுவருக்கு சிலை வச்சாரு. மகன் என்ன பண்றாரு, பாறைக்கும் சிலைக்கும் கண்ணாடி பாலம் போடுறாரு. அவர் சென்னையில் டைட்டில் பூங்கா கட்டினா இவர் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் டைட்டில் பூங்கா கட்டுறாரு. அவர் 4 கூட்டு குடிநீர் திட்டம் கட்டினா இவர் இப்போ 10 கூட்டு குடிநீர் திட்டம் கட்ட போறாரு. இப்படி அப்பனுக்கு மகன் சளைக்காமல் உழைக்கிறார், எதிர்காலத்தில் பேரனும் சளைக்காமல் உழைப்பார். இதுதான் வாரிசு அரசியலுக்கு நான் சொல்லுகின்ற விடை. நீங்கள் இவ்வளவு நேரம் ஆடல் பாடல், நான் ஆடலை, நான் பாடலை, கலர் இல்லை, கருப்பாக இருக்கிறேன், என் பொண்டாட்டியை தவிர எனக்கு யாரையும் பிடிக்காது. ஆனால் இப்படி ஒருத்தன் தாத்தா கலைஞரோட பேரனா, அண்ணன் தளபதியோட மகனா, எங்கள் அண்ணன் உதயநிதியோட அண்ணனா இந்த மேடையில் வந்து நின்று நான் பேசுகிறத என் தாய்மாரே இவ்வளவு பேர் கேட்டீர்களே. எங்கள் அண்ணன் தளபதிக்கு 72 வயதாகிறது. இதுவரை அவன் எந்த சுகத்தையும் அனுபவித்ததில்லை. அவன் திருமணம் முடிந்த 3வது மாதம் சிறைக்கு போய் ஓராண்டு காலம் சிறையில் இருந்து விட்டு வந்தவன். இந்த நாட்டில் அவனுக்கென்று எதுவும் இல்லை. அவன் நினைப்பதெல்லாம் இந்த நாட்டில் தாய்மார்களை உயர்த்தி காட்டினால் இந்த நாடு உயரும் என்று நம்புகிறார். அதனால் தான் பணத்தை எல்லாம் உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று இயங்குகிறார். இப்போ கூட வீடு கொடுக்குறோம்ல, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். முன்னாடிலாம் ஆம்பளைக்கு வீடு உண்டு, இப்போ அப்படி இல்லை, பொம்பளை பேரில் அப்ளை பண்ணால் தான் வீடு. எதிர்காலத்தில் இது இப்படியே போனால் என்ன ஆகும், இவங்கெல்லாம் வேட்டியை அவுத்து போட்டு பைத்தியமாக சுற்ற வேண்டியது தான், அந்த நிலைமை வரும். அப்போ இந்த சங்கத்துக்கு நான் தலைவராக இருப்பேன். இல்லை, உரிமையை வாங்கி தரணும்ல, பாவம் இல்லை. அதனால் இது பெண்களுக்கான ஆட்சி. நீங்கள் நெஞ்சில் கை வச்சு வருவான், பெண்கிட்ட பணம் இல்லை, மோடி பணம் தரமாட்டேன்றாரு. 1வதுலேருந்து 5வது வரைக்கும் பொம்பளை டீச்சர் தானே, தாத்தா கலைஞர் தான் சட்டம் போட்டார். அந்த டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கணும், புருஷன் அடிப்பானா அடிக்க மாட்டானா? அவனுக்கு கல்யாணம் இல்லை, குடும்பம் இல்லை. நரேந்திர மோடிக்கு என்ன கதைனே தெரியாது. அடடே, இப்படி ஒரு அப்பாவிங்களை ஏமாத்துறீங்களே உக்கால ஓடி, உங்களுக்குலாம் நல்ல சாவு வருமாடா. ரயில்வே பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கின பரதேசியில் அந்த நாட்டில் பிரதமர் ஆகிட்டான். குடும்பம் இல்லை, காசு கொடுக்க மாட்டேன்றான். அவன் கொடுக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு பழனிசாமி மாதிரி நாங்கள் கையை வச்சு நிற்கிறதுக்கு நாங்கள் கலைஞர் தாத்தா பேரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாததை உண்டாக்குகின்ற சக்தி எங்கள் தாத்தா கலைஞருக்கு இருந்தது, அதை விட அதிகமாக எங்கள் அண்ணன் தளபதிக்கு இருக்கிறது. ஆகவே என் தாய்மார்களே, உங்களை மன்றாடி கேட்கிறேன், மண்டியிட்டு கேட்கிறேன், காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன். இந்த ஆட்சி ஒருவேளை போனால் உங்களை காப்பாற்ற நாதி இல்லை. உங்களை பிள்ளை பெறுகின்ற மிஷினாக பார்க்கிறார்கள். நீங்கள் படிக்கக்கூடாது, நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது. அப்புறம் என்னதான்டா பண்ணணும்னு கேட்டால், நீ வீட்டில் இரு, புருஷன் கூப்பிடும் போதெல்லாம் படு, பிள்ளைய பெற்று போடு. இது அவன் சொல்கிறது. நீ இறந்து போனால் அவன் கல்யாணம் பண்ணலாம், அவன் செத்து போனால் நீ பண்ணக்கூடாது. இன்னும் சட்டம். தாத்தா கலைஞர் சொன்னார், டேய் அவன் செத்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணுமா, நான் பணம் தரேன்னு சொன்ன கட்சி இந்த கட்சி. உங்களை புருஷனோட நெருப்புலத்துக்கு போடுன்னு சொன்ன கட்சி பிஜேபி. இல்லை, உடன்கட்டை ஏற தேவையில்லை, உனக்கும் வாழ்வு உண்டு, மறுமணம் உண்டு என்று சொன்ன கட்சி திமுக. உன் மகன் இறந்து விட்டால், உன் கணவன் இறந்து விட்டால், உன் மகனின் திருமணமாக இருந்தாலும் மணமேடை ஏறக்கூடாது என்று சொன்ன கட்சி பிஜேபி. நீ பெற்ற மகனுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணுவதை எவன் தடுப்பது, நீ ஏறு என்று சொன்ன கட்சி திமுக. இப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை போட்டிருக்கிறோம். இந்த ஆட்சி போனால் நடக்காது. ஆகவே திமுக 75 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறோம். 25ஆம் ஆண்டு விழாவில் ஐயா கலைஞர் முதலமைச்சர்,
50ஆம் ஆண்டு விழாவில் ஐயா கலைஞர் முதலமைச்சர், 75ஆம் ஆண்டு விழாவில் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர், 100ஆம் ஆண்டு விழா வரும்போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.